அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி சிவபாலனை பணிந்திட பாடி, அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். அன்னை மரியின் மடிமேலே மன்னன் மகமாகவே தோன்ற, அன்னை மரியின் மடிமேலே மன்னன் மகமாகவே தோன்ற, விண்தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க, அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே, மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே, தம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் நல் காட்சியை கண்டிட நாமும் அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி சிவபாலனை பணிந்திட பாடி, அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம்.
இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனே, இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனே, இடையூற்றினை போக்கினோனே, கானானின் தேசத்தை காட்டினோனே, கர்த்தரை போற்றுங்கள். இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனே, இடையூற்றினை போக்கினோனே, கானானின் தேசத்தை காட்டினோனே, கர்த்தரை போற்றுங்கள். ராஜாதி ராஜனை கர்த்தாதி கர்த்தனை ஆர்ப்பரித்து வணங்குங்கள். துதியுங்கள் தேவனே, துதியுங்கள் தூயோனை, துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கிற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கிற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்று பனி தோறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்று பனி தோறலும், நாட்டினில் வாழ்கிற யாவும் நாதா உம்மை போற்றுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கிற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும், பாரினில் பறக்கிற யாவும் பரணி உம்மை போற்றுமே. நீரினில் வாழ்கிற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும், பாரினில் பறக்கிற யாவும்
Amen.
ஈசா தேவைக்காட்டுவதற்காகவே நாங்கள் ஆசிரியத்தை நீங்கள் வளர்த்து அந்த திருமணத்தை ஆசிரியர்கள் நாங்கள் மெய்ப்பிடுகிறோம் எல்லாத்தையும் காலம் மைமுகை சென்றோம் அத்திருவசமாக மீண்டும் நாமத்தில் காலோடு வைக்கிறோம் அன்பு நன்றாக ஆ
துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நாம் மகிமைப்படுகிறோம். நான் கூட திருமணத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளை விசேஷமாக இந்த திருமண நாளிலே கூடுதல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நேசிக்கிறார், கர்த்தர் அனுபவிக்கிறார். அவர் பிரசனமாக நமக்கு உலாவுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாம் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கிறிஸ்தடா இந்த நாமம் உடையவர் நம் மத்தியிலே இது வந்திருக்கிறார். கிறிஸ்தடா இந்த நாமம் உடையவர் இது மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். போதுது பூமி வாழ்த்துது சகல ஜீவங்களும் பதியுமை பாடுது. சகல ஜீவங்களும் பதியுமை பாடுது. சகலவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்வார். சகலவர் நித்தியமாக சகலத்தையும் செய்வார். சடா இந்த நாமம் உடையவர் இது மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். சடா இந்த நாமம் உடையவர் இது மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானாதி வானங்கள் போற்றுகின்ற தெய்வமே, அகில உலகத்தை ஆளுகின்ற தெய்வமே. வானாதி வானங்கள் போற்றுகின்ற தெய்வமே, அகில உலகத்தை ஆளுகின்ற தெய்வமே. சகலவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்வார். சகலவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்வார். உடையவர் இது மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் கூட விசேஷமாக ஆண்டினாக சமூகத்திலே மகளை கருத்து தூக்கி எடுத்து மட்டுமான திருமண நாளிலே கருத்து எடுத்த மகா தேசத்துக்காக கருத்து சொல்லி ஆண்டி அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். விசேஷமான ஆவிக்குரியவர்கள் சபையிலேயே ஆதி விசுவாசி, ஆதி கர்த்தருக்கே மிகுந்த பிரியமானவர்கள். ஆதி எப்பொழுதுமே வேதத்திலே மிகவும் பிரியமானவர்கள். வேதம் சொல்லுகிற இரவு பகலும் வேதத்தில் தியானமான பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் பாக்கியம் சொல்லி வேதம் சொல்கிறது. ஆதி எங்கள் சபையே முதன்மையாக எனக்கு வாசிக்கிறவர்கள். அந்த திருமண மையத்தை ஒழுங்கு கொடுத்ததுக்கு முன்னதாக ஆதியாக சொல்லிக்கிறோம். ஒரு நல்ல மகனை நீங்க தேர்தலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வெகுநாள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நேரடியாக இந்த சாஸ்திரத்தை நேரடியாக கர்த்தர் எங்கள் மத்தியிலே இடைப்பட உதவி செய்தார். அவங்களோடு கூட உறவு கொண்டு உதவி செய்தார். கர்த்தர் மகனை ஆவிகளை மகனாக கர்த்தர் தேர்ந்தெடுத்து கனவு மகனாக இணைக்கும்படியாக கர்த்தர் முன்பிடித்து அவர் சுத்தத்தின்படி திருநாளை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்படியாக திருநாளை முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவர் நடத்தும்படியாக எல்லாரும் நாங்கள் ஒருவரும் ஜெபிப்போம். எல்லாம் ஜெபிப்போம். பலவர்களுடைய மகிமை என்னவே பிதாவே உங்கள் சமூகம் நீங்கள் வந்து எல்லாவது காமிக்கிறது. உங்கள் சமூகம் பிரசன நீங்கள் வந்து எல்லாவது காமிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர்களாலே உலாவது காமிக்கிறார்கள். அதிகான ஆதிகால சாம்சத்துக்காக சமூகம் வருகிறாயா அப்பா மனுஷன் தனியாக இருப்பது நல்லதுன்னு சொல்லி ஏற்ற துறை உண்டாமே சொல்லி அப்பா அவனை சிற்பம் பண்ணுறியா அப்பா அவனே ஆறு மனுஷன் பாவம் செய்தபடினா அப்பா மாம்சத்தின்படி நடக்கிற ஜனங்கள் அப்பா அக்னிகளிலே அப்பா அமிழ்ந்து நித்திய வேதனை அடைவார்கள் சொல்லி நம்ம வேந்திர வாசியா நம்ம யாவை திருக்கெடுத்து மாம்சத்தின்படி நடவாங்க ஒரு ஆவின்படி நடக்கிறபடியாக ஒரு ஆண்படி சிந்திக்கிறபடியாக ஆவிக்கிறபடியாக உண்மை துதிக்கிறபடியாக உண்மை ஆதரிக்கிறபடியாக உண்மை அக்னிப்படுத்துறபடியாக அப்பா கடவுளை மனைவியாக சேர்ந்து என் தேவனை தொழுது கொள்கிறபடியாக இப்படி எடுத்து அப்பா நாமே ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க கொடுத்து
ஆசீர்வதிக்கப்பட்டதால் நன்றி சொல்லுவேன். யாரும் முதல் நெடுநிலை பரிசுத்த ஆவியானவரை நீங்களே பொறுப்படுத்துகிறார்கள். எல்லா காரியத்திலும் நீங்கள் போடுறது பிரச்சனமாக இருக்கும். அந்த ஒவ்வொரு ஆசிர்வத்து சேர்ந்தோர் உள்ளையோர் சமாளித்தோர் ஆச்சரியமான ரகசியம் மற்றவர்கள் நாமத்தை சொல்கிறோம். எங்களை சொல்லுகிறாவே ஆமென். சொல்கிறேன் அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல சகோதரர்கள், நல்ல ஒரு தாய் தகப்பன்மார் ஒரு குடும்பமாக சபையை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பிரான்சாக கொடுக்கப்பட்ட நாடுகளில் அவர்களை எனக்கு நன்றாக தெரியும். கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கக்கூடியதான ஒரு நல்ல சகோதரர். ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்க வேண்டும், ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் குடியுள்ள ஒரு நல்ல சகோதரர். மாத்திரமல்ல, எதையும் இயேசுவுக்காக வாழ்க்கையை சாதிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்திருக்கிறதான ஒரு நல்ல சகோதரர். அவருடைய வேலை கூட காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு அவர் நல்ல ஒரு ஆசிரியராக இருக்கிறார். அந்த வேலை கிடைப்பதற்கு இன்னொரு எழுதி கொடுத்து விட்டால் அந்த வேலை கூட கிடைக்கும் என்று சொல்லி எல்லாரும் சொன்னார்கள். நான் ஹிந்து கிடையாது, நான் கிறிஸ்டியன், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி எனக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் நான் கிறிஸ்தவன் என்று சர்டிஃபிகேட் வாங்கினதான, கர்த்தரிடத்திலேயும் சாட்சி பெற்றதான, ஊர் மக்களிடத்திலேயும் சாட்சி பெற்றதான, குடும்பத்திலேயும் சாட்சி பெற்றதான, சபையிலேயும் சாட்சி பெற்றதான ஒரு நல்ல சகோதரர். அல்லேலூயா. இதே போல அநேகர் இப்படி கர்த்தருக்காக வைராக்கியம் வந்தால் சுந்தரை போல இன்னும் அதிகமான ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஆண்டவருக்காக இப்படி சாதிக்க நினைக்கிறான மனிதர் ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல சொல்லி சொல்லலான சகோதரனுக்கு எழுதி கொடுக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் எழுதி கொடுத்த அப்படின்னா கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் பதவியாக கொடுத்திருக்கிறார். வேலை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் சபைக்கு உண்மையாக தசமபாகங்களை கொடுத்து உண்மையாக சபைக்காக உழைக்கக்கூடிய மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது போய் ஊழியர் செய்ய வீடியோ காட்சி போட்டு ஊழியர்களை ஊழியரோடு இணைந்து செய்யக்கூடியதான ஆத்ம பாரமுள்ள நல்ல ஒரு மனுஷன். இந்த குடும்பம் எங்கள் சபையில் கிடைத்தது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்லி நான் கருதுகிறேன். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல சகோதரனுக்கு ஜெபிக்கக்கூடிய நான் வேற எதையும் வாழ்க்கையில் எதிர்பார்க்கவில்லை. நல்ல ஜெபிக்கிற பொண்ணா, நல்ல குணசாலியா பொண்ணா, நல்ல படிச்ச பொண்ணா எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய பெண்ணை அவங்க எதிர்பார்க்க கொண்டிருந்தார். அதற்காக அநேக பெண்களை கிடைக்க வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. கடைசியில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது சிவகாசியிலிருந்து நல்ல ஒரு மணமகளை ஆண்டவர் அவருக்கு என்று வைத்திருந்தார். அங்கே இப்படிப்பட்ட மகிழ்ச்சிகரமான சந்தர்ப்பத்திலே தேவனுடைய வார்த்தை வாசிப்பதும் சிந்திப்பதும் கேட்பதும் அதன்படி செய்வதற்கு நான் அர்ப்பணிப்பதும் ஆசீர்வாதக்குரியதாகும். ஆகவே அதை கேட்டவண்ணமாக குடும்பத்தை குறித்ததான ஒரு சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். அமைதோடு கேட்க எங்கள் உள்ளத்திலே தியானிகள் அன்போடு கேட்கிறது. 127ஆம் சங்கீதம் 6வது சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அவர் கைகளை நடத்துவது எவனோ அவன் பாக்கியவான். ஒரு கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சைக்கொடி போல் ஏற்பார். உன் பிள்ளைகள் உன் மகிழை சுற்றிலும் உயர்ந்த கனிகள் போல் ஈர்ப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவனாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பாய். ஆமென்.
இந்த மனமகிழ்ச்சியான இந்த திருமண நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அருமையான மகன் சுந்தரம், அருமையான மகன் ஆட்டை இன்று மகிழ்ச்சியான இந்த நாளிலே திருமண ஆராதனை கர்த்தரை நடத்தினார் கரம் கிருபையாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த திருமண ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விசேஷமாய் மணமக்கள் மேலும் அமர்ந்திருப்பதாக. ஆசீர்வாதத்தின் கரம் அவர்களோடு இருந்து இந்த நாட்களில் கணவன் மனைவியாய் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கிறவர்களாய் தெய்வீக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய் நீங்க அவர்களை மாற்றுகிறார்கள். ஆண்டவரே, இந்த திருமண ஆராதனையிலே ஆரம்பம் முதல் முடிவு வரைந்த நீ பொறுப்படுத்த நடத்துகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக ஆசீர்வதிக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த திருமண ஆராதனை நடத்துகிற அருமையான ஆசிரியரை ஆசீர்வதி. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவருமே அமர்ந்து ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய் ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் நீ மாற்றும் பலப்படுத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. அவர்களை நம்முடைய மண்டல தலைமை போகிற அல்லது ஏஜி சபையை போகிறது நம்முடைய மண்டல தலைமை போகிறதுமான இருக்கிறதான ஆசிரியர் தொழிலாளர் அவர்கள் வாழ்க்கை செய்தியை சொல்லி செய்தியாளரை அரசாங்க திருமண நிறுவனரை நமக்கு அறிமுகப்படுத்தி வைப்பார்கள். கலங்களை தட்டி மண்டல தலைமை போகிறது தத்துவத்தை பரிசுத்தமாக்கப்பட்டு ஆகவே இந்த திருமண ஆராதனைகளை பங்கெடுத்திருக்கிற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். மணமகனாகி இருக்கின்ற தம்பி சுந்தர் சிறுவயது முதலே எங்களுடைய சபையில் அவர் இருந்து வளர்ந்து வருகிறார். ஐயா சபையில் 23 ஆண்டுகளாக நான் புலியுடைய சபையினுடைய கிளேசத்தையாக நடத்தி கொள்கிறேன். இந்த நாட்களில் சிறுவயது முதலே எங்களுடைய சபை ஐயாபுரம் சபையில் இருந்து எங்களுடைய கரத்திற்கு இருந்து வளர்ந்து வந்ததான ஒரு நல்ல சகோதரர், அருமையான சகோதரி ஆகிய ரூபங்களுக்கு இந்த நல்ல சகோதரனை மணமகனாக கொடுத்திருக்கிறபடினாலே அந்த மகள் உண்மையானவே மாற்றியிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அருமையான லோகோவையும் கர்த்தருக்குள் வளர்ந்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்கிற மகள் ஆகியனாலே இந்த ஈஸ்வரன் அவர்களையும் இதேவனாகி கொள்வதற்காக இன்னும் சில நிமிடங்களில் திரிய தேவனால் அவர்கள் இணைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். மணமக்களை வாழ்த்து செய்தியாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை, ஒரு வசனம் யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசித்தால் தேவன் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த மணமக்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையாக நான் சொல்லுகிற காரியம், கர்த்தருடைய பார்த்து சொல்கிறார், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்றால் உங்களை சுற்றிலும் அநேக கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. சில கண்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு இன்னும் இப்படி இருக்கிற உயர்ந்த அந்தஸ்தை பார்க்கிறோம் தாழ்ந்துவிட மாட்டீர்களா என்று சில கண்கள் ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கை இன்னும் மேன்மை அடையாதா என்று சிலருடைய கண்கள் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம். எந்த நிலைமையில் எப்படிப்பட்ட ஜனங்கள் உங்களை குறித்து என்ன நினைத்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் அப்படிப்பட்ட எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் இன்று நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன். இன்று என்று சொன்னால் இன்றைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இன்றுதான். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை உங்களை பார்த்து தேவனிடத்திலிருந்து வருகிறது. இன்று ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை
நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவேன். அதனால தேவனாகிய கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும்படி சித்தம் கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய நிலைமையிலும் உலக பிரகாரமான நிலைமையிலும் பொருளாதார நிலைமையிலும் ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். தேவனுடைய கரத்தினால் நீங்கள் மேன்மைப்படுத்தப்பட வேண்டுமானால் முதலாவது கர்த்தருடைய நாமத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். சில நகர்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையின்படி கர்த்தருடைய நாமத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீர்களானால் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற எல்லா நாளிலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டிருக்கிற பரிசுத்த வேதாகமம் இது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் மேன்மை பாராட்டி உங்கள் வாழ்க்கையில் மேன்மையானதாகவும் இந்த தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதில் நீங்கள் மேன்மையானவர்களாகவும் காணப்படுவீர்களானால் ஆண்டவராகிய தேவன் உங்களை எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்துவார் என்பதை சந்தேகமில்லை. மூன்றாவதாக ஜெபத்தில் நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள். தேவனுடைய பாதத்தில் எந்த அளவிற்கு அமர்ந்து ஜெபிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாய் ஜெபத்தில் தரித்திருந்து நீங்கள் ஜெபத்தை குறித்து மேன்மை பாராட்டுவீர்களானால் ஜெபத்தின் மூலமாகவே எதையும் சாதிக்க முடியும் என்பதை உணர்ந்து நீங்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தால் தேவனாகிய கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவர் உங்களை மேன்மைப்படுத்தும் வரைக்கும், அவர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்க தேவனுடைய பலத்த கரத்திற்குள் நீங்கள் அடங்கி இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவேன். அருமையான மகனே, உன்னை மேன்மைப்படுத்துவேன், மகளே உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொன்னபடியே சொன்னதை செய்கிறவர், சொன்னதை செய்து காண்பிக்கிறவர், சொன்னபடியே உங்களை ஒவ்வொரு நாளும் மேன்மைப்படுத்துவாராக என்று ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாக இருக்கிற செங்கோட்டை சபையின் தலைமை பொருளாக இருக்க ரெவரண்ட் பால் பிரகாசம் அவர்கள் நடுவில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் செங்கோட்டையில ஒரு செங்கோட்டை ஏஜி சபை தலைமை பொருளாக இருக்கிறார்கள். செங்கோட்டை மண்டலத்தில் இருக்கிற ஏஜி சபைகளின் தலைமை பொருளாக இருக்கிறார்கள். திருமண அரசாங்க திருமண பதிவாளராகவும் இருக்கிறார்கள். அவருடைய கருத்தில் இந்த ஆராதனையின் மீதியான பகுதியை அவருடைய கருத்தில் கொடுக்கிறேன். அவர்கள் மணமகளுக்கும் இதை வந்திருக்கிற நமக்கும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும்படி அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே அன்பாக அழைக்கிறேன். நாம் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போமா? அந்த ஒரு நாமே பகல் நேரத்தில் இந்த திருமணத்தின் முக்கியமான நண்பர்களாக இருக்கிற சகோதரர் சாம்சுந்தர், சகோதரி ஆனந்தி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க்கை ஆசீர்வாதம் தேவ புரிதர்கள் உங்களுக்காக உங்கள் பின்னணியில் ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக இவருடைய பெற்றோர், இருவருடன் பிறந்தவர்கள், அவர்கள் குடும்பங்கள், உறவினர்கள், நண்பர்கள், சபை மக்கள் யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகில் பொதுவே மற்றும் நகேஸ்வரர்களுக்கும் வாழ்ந்தது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து இந்த திருமணத்தை நடத்த இருக்கிறேன். மத்திய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4, 5, 6 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெருமாக உண்டாக்கினார் என்பதை, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார்.
சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறேன். எல்லாரும் ஆராதனை தொடர்ந்து நடத்தப்படும். வாசிக்கிற வேத பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, திருமணத்தை குறித்து, கணவன் மனைவி குறித்து ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தை, ஆதியிலே தேவன் மனிதரை படைக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாக படைத்தார். சிருஷ்டிப்பை குறித்து பேசுகிறார். இந்த உலகம் பல பெண்களில் வந்ததாக உலகத்தில் விஞ்ஞானம் சொல்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் கடவுள் ஒருவர் கொண்டு அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், அவர் மனிதனை படைத்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக, மனுக்குள்ளும் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்ட விதத்தை குறித்து அழகாக தெளிவாக வேதாகமம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்ட அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். காரணம், ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்துதான் ஏவாளை கடவுள் உண்டாக்கினார். ஆதியில முதல் நபருடைய பெயர் ஆதாம், அவருடைய மனைவி முதல் மனுஷி பெயர் ஏவா. முதல் ஆணுடைய பெயர் ஆதாம், முதல் பெயருடைய பெயர் ஏவா. சாம்சன் சகோதரி கற்றுக்கொண்டார்கள், கற்றுக்கொடுத்திருப்பார்கள். உலகத்தில் நாம் கற்றுக்கொண்டோம் 1+1=2 என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். 1+1=2 என்று ஒரு கணக்கு சொல்கிறது. ஆனால் இன்று முதல் சாம்சன் உங்களுடைய கணக்கு இன்றிலிருந்து வித்தியாசமாக இருக்கும். என்ன கணக்குனா 1+1=1. 1+1=1. கவனிங்க, 1+1=1. இதுதான் திருமணம். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு இங்கே சொல்கிறார். இனி இரு மாம்சமாக இரண்டு நபர்கள் ஒன்றாக இருப்பார்கள், ஒரே மனதோடு. எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கணும். இது ஒரு கடினமான ஒரு காரியம் தான். ரெண்டு பேரும் வெவ்வேறு குடும்பம், வெவ்வேறு பின்னணி, திருமணத்துக்காக மட்டும் ஒருவர் பார்த்துருக்க வாய்ப்பு இருப்பதாக நான் நம்புகிறேன். ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கும். எதிர்காலத்தை குறித்து, பல நம்பிக்கைகளை குறித்து, பல கருத்துகள் இருக்கும். ரெண்டு பேருக்கும் ஒரே உணவு பிடிக்கும் என்று சொல்ல முடியாது. ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ரெஸ் பிடிக்கும் என்று சொல்ல முடியாது. ஒரே கலர் பிடிக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் ரெண்டு பேரும் வித்தியாசமான கருத்துடையவர்களாய் நீங்கள் பிறந்தாலும் இனிமேல் வழியில மகதான் பிடிக்கணும். இனி உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வேறு வழியில ஏதாவது ஒன்றுதான் ரெண்டு பேருக்கு சேர்ந்து பிடிக்க வேண்டும். ஒரே கருத்து வரணும், ஒரே மாம்சம். ஆண்டவராகிய இயேசு திருமணத்தை மிக அழகாக விளக்குகிறார். ஒரு திருமணம், ஒரு குடும்பம் திருமணமாகி அந்த குடும்பம் சமாதானமாக ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்றால் ரெண்டு பேரும் நீங்க வெவ்வேறு கருத்துடையவர்களாக வாழ்ந்திருக்கலாம், எவ்வளோ வரைக்கும் வளர்ந்திருக்கலாம். ஆனால் இனி ஒருவேளை உங்களுடைய பிறப்பு கூட வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் இனி நீங்கள் ஒன்றை சிந்திக்கணும், ஒரே கருத்துடையவர்களாக மாற வேண்டும் என்று நான் இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு சொல்கிறேன். இதற்காக ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நான் ஒரு இன்டர்நெட்ல ஒரு வெப்சைட்டுக்குள்ள போகிறேன் என்று சொன்னால் www.com அந்த வெப்சைட்டுடைய காமன் அட்ரஸ் கவனிங்க. ஒரு வெப்சைட்டுக்குள்ள போகணும்னா அதோட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும். ஆனால் காமனாக இந்த www.com என்கிற இடத்துல போனா உலகத்தில் உள்ள அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். இதுக்கு இன்டர்நெட் அறிந்தவர்கள் அறிந்தவர்களுக்கு இது புரியும். முதலாவது W என்னவென்று சொன்னால் worship together. நீங்கள் ஒன்றாக இருக்கிறீர்கள், நீங்கள் சேர்ந்து கடவுளை தேட வேண்டும், சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இனி தனித்தனியாக நீங்கள் சேர்ந்து கர்த்தரை தேட வேண்டும். அதான் worship together. முதலாவது W. நீங்க சேர்ந்து கடவுளை தேட வேண்டும், சேர்ந்து ஜெயிக்கணும், சேர்ந்து வேதம் வாசிக்கணும், நீங்க சேர்ந்து ஆலயத்திற்கு போகணும். அதுதான் இன்றைய உலகத்தை பார்க்கும் பொழுது கடவுள் நம்பிக்கை. ஒரு குடும்பத்துல கணவனுக்கு இருந்தால் மனைவிக்கு இருக்காது, மனைவிக்கு இருந்தால் கணவனுக்கு இருக்காது. கணவர் சொல்வார், சர்ச்சைக்கு காலையில் புறப்பட்ட மனைவி வந்துருந்தாங்க, புறப்பட்டே சொல்வார், நீ முன்னால போ, நான் பின்னால வர அப்படின்பார். நீ முன்னாலே போனா நான்
அப்படின்னாலே மாறாடு அவர் பாட்டு பிடிச்சிருவார். அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. திரும்ப நம்ம ஆலயத்தில் ஆராய்ச்சி கொண்டே பின்னால் திரும்பி பார்க்கணும். பின்னால் சொன்னார், அந்த பின்னால் காணவில்லைன்னு திரும்பி பார்ப்பாரு. அவரு எப்பொழுது வருவார் என்றால் என்னாத்மாவை கர்த்தர் சொல்லி சொல்லப்படும். மெதுவா நம்ம கூட்டிட்டு போகணும், என்ன வீட்டு போனால் சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லி மெதுவா ஆலயத்தை எட்டி பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு காலம். ஆனால் உங்கள் குடும்பம் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சேர்ந்து பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய வசனங்களை நான் உங்களுக்கு உதாரணமாக காட்ட முடியும். உபாகமம் 30-38 உபாகமத்தின் புத்தகங்கள் வருவது நினைக்கிறேன். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உங்களில் ஒருவன் 1000 பேரை பிறப்பான். ஒருவன் 1000 பேர், 2 பேர் சேர்ந்தால் 10,000 பேரை பிறக்க முடியும். ஒருவன் 1000 பேர். ஒரு குதிரை நீங்கள் விவசாய குடும்பத்தில் இருக்கலாம். ஒரு மாட்டு வண்டி, ஒரு மாடு கூட்டப்பட்ட மாட்டு வண்டிக்கும் 2 மாடு கூட்டப்பட்ட மாட்டு வண்டிக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு மாடு கூட்டப்பட்ட மாட்டு வண்டியில எவ்வளவு எடை வைத்த மாடு இருக்கும். 2 மாடு சேர்ந்தா அது 20 டன் இழுக்க முடியும், 20,000 கிலோ இழுக்க முடியும் சொல்லி கணக்கு சொல்கிறார். நீங்க ஒன்றாக அநேக காரியங்களை சாதிக்கலாம். ஆனால் இனி 2 பேரும் சேர்ந்து கர்த்தரை தேடி நீங்க ஆராதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது சொன்னபடி கர்த்தர் அநேக கண்களுக்கு முன்னதாக உங்களை மேன்மையாக வைப்பார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. சேர்ந்து ஜெபிக்கும். ஆமென். மனைவி திருமணமானாலே அந்த ராத்திரி சேர்ந்து ஜெபம். நாங்க சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்தோம். மேக்ஸிமம் டைம்ஸ் எங்களுக்கு நிறைய மனைவியும் அவங்க நிறைய இடத்துல போயிட்டு போவாங்க, நானும் போவாங்க. ரொம்ப நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கும். ஆனாலும் ஒரு ஆண்டிலே மேக்ஸிமம் டேஸ், அதிக நாட்கள் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம், சேர்ந்து உபவாசிப்போம், சேர்ந்து வேதத்தை வாசிக்கிறது, ஜெபித்து சேர்ந்து குடும்பத்தில் உள்ள அநேக காரியங்களை தீர்மானிப்போம். எனவே அது சமாதானமாக ஆசீர்வாதமாக அது இருக்கிறது. எனவே சேரும் இடத்தில் சாம்சங்கர் ஆர்டி இவர்கள் மட்டுமல்ல, அநேக குடும்பங்கள் இருக்கிறீங்க, கிறிஸ்தவ குடும்பங்கள். நீங்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து ஜெபித்து நீங்கள் சேர்ந்து கர்த்தரை தேடினால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒருவரால் செய்யக்கூடாத அநேக காரியங்களை நீங்கள் 2 பேரும் சேரும் பொழுது அது சாதிக்க முடியும் என்று எந்த விதமான சந்தேகமில்லை. எனவே நீங்கள் முதலாவதாக யோசிக்கிறது, 2வதாக சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். நான் சொல்வது உலக வேலை படிச்சுக்கலாம், உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்காக வேலை செய்யலாம். நான் வெளியே நீங்க செய்யக்கூடிய வேலையை சொல்லவில்லை. நீங்கள் வீட்டில் 2 பேரும் சேர்ந்து இருந்துச்சுன்னா வேலை செய்யணும். மிகப்பெரிய பிரச்சனை. கணவன் மனைவி வேலைக்கு போறாங்க, அநேக குடும்பங்கள் கணவன் மனைவி வேலை செய்கிறார்கள். நிறைய உலக குடும்பங்கள் இருக்கிறாங்க, நிறைய சிகிச்சை, நிறைய விசுவாசம் இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, யார் இந்த வேலையை செய்வது? நான் தான் செய்யறேன். ஒரு வீட்டுல 2 சகோதரிகள் அக்கா தங்கை இருந்தால் அவங்க இந்த வேலை செய்யறதுல எஸ்கேப் ஆயிடுவாங்க, தப்பிடுவாங்க. நான் நண்பர் ஒரு போதகர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். போன பொழுது அந்த போதகரை கொடுத்து நகைச்சுவையாக பேசுவார். என்னுடைய நல்ல நண்பர். அப்பா அவரு வயது அண்ணன் உட்கார வேண்டாரு. நான் பக்கத்தில் உட்கார தாரி சொல்றேன். என் மூத்த மக அந்த சகோதரி திருச்சியிலிருந்து படிக்கிறார். லீவு வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க தங்கச்சிங்களா நல்ல உபதேசத்தை கொடுப்பாங்க. அவங்க தங்கச்சி கூப்பிட்டு சொல்லலாம், அம்மா டீ போடுறதுனா அப்பா டீ கேட்டாருன்னா நீ டீ போட்டார, எனக்கு டீ போட தெரியும், ஒரு நாள் போட்டு நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா மறுநாள் காலையில் இருந்து நான் டீ போடணும். அதனால நீ காலையில் இருந்து டீ போட்டு அந்த வம்புல மாட்டிக்கிறார என்ற நல்ல செய்தி சொல்றாரு. சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்றாரு. இந்த நல்ல செய்தியை தன்னுடைய தங்கச்சிக்கு சொல்லுதா? என்னன்னா, வேலை செய்வதில் ஒரு வீட்டுக்குள்ள வேலை செய்வதில் பார்க்கும்போது போட்டிகள், பிரச்சனைகள் உருவாகிறது. நீங்க உங்கள் வீட்டிலே ஒருவருக்கு ஒருவர் உதவியாக வேலை செய்வதில் எந்த விதமான தப்பு இல்லை. சில நேரங்களில் சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆண் ஒரு வீட்டுக்கு சமையல் பண்ணா
ரெண்டாவது தாசன் அப்படிவாங்க. எனக்கெல்லாம் சமையல் பண்ண தெரியாது. எனக்கு சின்ன வயசுல கிச்சன்ல என்ன யாரும் விட்டது கிடையாது. எங்க அப்பா அம்மா விட்டது கிடையாது. எங்க பாட்டி இருந்தாங்க, அவங்க விட்டது கிடையாது. அவங்களாம் வேலை சொன்னாங்க. சின்ன வயசுல இருந்து அது தெரியாது. சில இடத்துல வந்து ஆண்கள் சமையல் பண்ணுவாங்க. அப்ப அவங்க செய்யும்போது மற்றவங்க சொல்லுவாங்க, இல்லையா ரெண்டாட்டி இருந்து அவங்க தான் செய்யணும், ஒரு ரெண்டாட்டி செய்வது சமையல் பண்றாரு கேள்வி பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. எல்லாம் கவனிச்சீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆண்கள் சமையலுக்கு விளையாடியா பெண்கள் சமையலுக்கு விளையாடியா? உங்களுக்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்கிறேன், யார் வந்து நல்ல பெஸ்டா சமையல் பண்ணுவா? பெண்களா ஆண்களா? பெண்கள்லாம் வீட்டில் சமையல் பண்றீங்க. ஆனா நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஹோட்டல்ல விரும்பி சாப்பிட்டீங்க, மேக்சிமம் ஹோட்டல்ல செஃப்பா இருக்கிறது யாருக்கா? யாருக்கு சொல்லுங்க, ஹோட்டல் மாஸ்டர் யாரு? ஆண் தான் இருக்கு. அப்ப நான் சொல்றேன், ஆண் தான் நல்ல சமையல் கலை நிபுணர். நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா சொல்லுவோம், அவர்தான் சமையல் கலை நிபுணர். அப்ப கவனிங்க, உடனே எல்லாம் முடிவெடுத்தாங்க, மாஸ்டர் சாஸ்திரங்களுக்கு சமைக்க சொல்றீங்க, அப்படி நீங்க ஆலோசனை கொடுக்கிறீங்க, அப்படி தப்பா நினைச்சிருந்தீங்க. என்ன கருத்துனா, ஒரு வீட்டில் உள்ள பொறுப்புகள் ரெண்டு பேருக்கும் அது பொறுப்பு இருக்குது, வேலைகளுக்கு பொறுப்பு இருக்கு. இது இருக்கணும், ஒருவருக்கு ஒரு உதவியாக இருந்தால் நிச்சயம் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டில் உள்ள காரியங்கள் அவருடைய என்னென்ன பொறுப்புகள் இருக்குதோ எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டு செய்தால் அந்த வீட்டில் ஒரு சமாதானம், ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஐக்கியம், சந்தோஷம் இருக்கிறது. எல்லா காரியங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்க்கணும். இந்த காரியத்தை சொல்லும்போது இந்த கம்யூனிகேஷன் சொல்றேன். நிறைய வீடுகளை பார்க்கும்போது கணவர் என்ன செய்யறாரு யாருக்கு தெரியாது, மனைவி என்ன செய்யறாரு யாருக்கு தெரியாது, ஒரு வெளியே என்ன செய்யறாரு தெரியாது, எங்க போறாரு எங்க வராது தெரியாது, ஏதோ வேலை செய்ய வெளியே போயிடுறாரு. ஆனா வீட்டில் இருக்கிற மனைவிக்கு அது தெரியாது. நமக்கு இன்னைக்கு தகவல் தொடர்பு செல்போன் எல்லாருடைய கையில இருக்குது. இந்தியாவில் 98 கோடி செல்போன் இருக்கான். இந்தியாவில் 98 கோடி செல்போன் இருக்கு. செல்போன் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கலாம். 37 கோடி காய்கறி தான் இந்தியாவில் இருக்கான். செல்போன் எடுத்ததுக்கு 98 கோடி செல்போன் இந்தியாவில் இருக்கான். செல்போன் முக்கியத்துவம் சுத்தத்துக்கு இந்தியாவில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இன்னைக்கு தகவல் கொடுப்பது ரொம்ப சிறு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வேலையை பகிர்ந்து கொண்டு இருந்தாலும் இதன் மூலமாக நம்முடைய மனைவி கணவன் சொல்ல, மனைவி கணவன் சொல்ல தகவல் தொடர்பு சேர்ந்து இருக்கணும். இல்லையா வாழ்க்கையில நிறைய குடும்பங்கள் சந்தேகப்படும். ஒரு கதை சொல்ல, உதாரணம் சொல்ல, முகபார்க்க கண்ணாடி கண்டுபிடிக்கப்பட காலத்துக்கு முன்பதாக ஒரு மனிதன் ஒரு முகபார்க்க கண்ணாடியை அது கண்டுபிடிக்கப்பட்டது. எங்கே இருக்கிற இவன் எடுத்திருக்காரு, பார்த்துருக்கிறான். இவன் பார்த்துட்டு ஒரு முகம் இருக்கிறது. அந்த கண்ணாடியை என்ன செய்யலாம், எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய வீட்டுல அவன் தான் பொருட்கள் வைக்கிற ஒரு இடத்துல அவன் மறைத்து வைத்தான். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்து முகபார்க்க கண்ணாடியை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவன் வச்சுட்டு போயிடுவான். ஒரு நாள் கட்சி அவருடைய மனைவி அப்படியே பார்த்துட்டு இதைய பார்த்து சிரிச்சுட்டு போறாரு. இது ஒரு சந்தேகம் நம்ம இருந்துச்சு. ஆனா ஒரு வேலைக்கு போன உடனே நம்ம மனைவி போய் எடுத்து என்ன தொழில் எடுத்து பார்த்தா அந்த கோயிலுக்கு இருக்கு கண்ணாடி. அந்த அம்மாவுக்கு முகபார்க்க கண்ணாடி தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம். அந்த அம்மா எடுத்து பார்த்த உடனே அந்த கண்ணாடியில ஒரு பெண் முகம் தெரிஞ்சிருக்கு. ரெண்டாம் முகம் அது தெரியாது, ரொம்ப அழகா இருக்கு. ரெண்டாமா அழகா இருக்குன்னு நமக்கு தெரியாது. உடனே இந்த அம்மாவுக்கு சந்தேகம் வலுப்பட்டது. இந்த பெண்ணெல்லாம் ஒவ்வொரு நாள் பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு போறாரு அப்படின்னு இந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம். ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க அம்மா. எங்க வீட்டுக்காரர் வந்தா பெண்களை வந்து பார்க்க வேண்டியதான்னு சொல்லிட்டு இந்த அம்மா வச்சுட்டு வீட்டுக்காரர் வந்தா பயங்கர ஃபைட் சண்டை. நாளைக்கு நல்லா இருந்த திடீர்னு என்னாச்சு? அப்ப இவருக்கு பொறுமையா என்ன காரணம் சொல்லி கஷ்டப்படுற இந்த அம்மா சொன்னா, எனக்கு தெரியாம எவ்வளவு ஒருத்திய நீர் தினமும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு போறியது. உடனே இவருக்கு விவரம் கொடுத்து சொல்லாம இருந்து தப்பா போயிட்டு இவர் யாராவது எடுத்து மனைவி கொடுத்தாரு, நீ வாழ்ந்துருக்க. உடனே ரெண்டு பேரும் சேர்த்து உட்கார்ந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கண்ணாடி போறோம், ரெண்டு பேரும் கண்ணாடி கொடுத்து பாருங்க. உங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே ரெண்டு பேருடைய முகமும் அந்த கண்ணாடியில சேர்ந்து தெரிந்து இருக்கிறது. உடனே இவர் சொல்லியிருக்கிறாரு, இப்ப பாத்தியா இது வந்து ஒரு முகத்தை பார்த்தது பார்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து தெரியுமா
என்னுடைய தப்பு என்னன்னா நான் உனக்கு இந்த காரியத்தை ஷேர் பண்ணது தப்புதான் என்று சொல்லி அதன் பிறகு அவர்களுடைய பிரச்சனை மாறி சமாதானமாக இருந்தார்.